இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா சிவா நீ இன்னும் போல என்ன பண்ணிட்டு இருக்க? சிவா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சிவா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. சாரி, போயிடு. வாங்க சிவா. வா சிவா. ஏய் சிவா, இப்ப எதுக்குடா அவளை உள்ள இழுத்துட்டு போற? ஓ, மன்னிச்சு நீ இப்ப குடும்பம் நடத்த போறியா? அண்ணா அவங்கள விட முதல்ல. ஹலோ, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. காவேரி கிடைக்கல. காவேரி உன் கூட தானே பிறந்தா. காவேரியை விட உனக்கு இந்த ஜனனி ஃப்ராட் முக்கியமா சிவா? மாமா, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவளை முதல்ல வெளியே அனுப்புங்க. ஹலோ, முடிவெடுக்க வேண்டியது சிவா. நீங்க எல்லாரும் எதுக்கு கோவப்படுறீங்க? அப்ப காவேரி பத்தி உங்க யாருக்கும் கவலை இல்ல, அப்படிதானே? பாருங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தரு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்பிட்டே இருக்கலாம். சிவா, என்னதான்ப்பா நடக்குதுங்க? அப்பா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் வேணும். பேசிக்கலாம் சிவா, நீ அவகிட்ட கோவப்படாம கேளு. அம்மா, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ள போமா. சிவா, தயவு செஞ்சு அவளை உள்ள கூட்டிட்டு வந்து கேளுங்க. நமக்கு டைம் இல்ல, இப்ப தெரிஞ்சாதான் நமக்கு நல்லது. உள்ளையா? அதெல்லாம் வேண்டாம். இப்படியே அவளை வெளியே அனுப்புங்க. இங்க பாரு ஜனனி, கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லு. மேகலை எந்த கார்ல வந்தாங்க? அது என்ன காரு, என்ன நம்பர், ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லு. இதுக்கு மேலேயும் வாயை மூடிக்கிட்டு இருந்தா அடிச்ச கொன்றுவேன். சொல்றீ ஜனனி, இது காவேரியோட உயிர் சம்பந்தப்பட்டது. நீ சொல்றத வச்சுதான் நாங்க காவேரியை காப்பாத்த முடியும். மறைக்காம கொஞ்சம் உண்மையை சொல்லு ப்ளீஸ். பாரு, தப்பு தப்பா ஏதாவது சொன்ன அப்படியே அடிச்சு பல்ல உடைச்சிடும். இத பாரு, இந்த குடும்பத்துக்கும் சிவாவுக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா என்ன நடந்துச்சுன்னு தெளிவா ஒளி மறைவு இல்லாம சொல்லிடு. நீ நல்லா இருப்பமா, இப்போவாவது உண்மையை சொல்லு. நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? மேகலை ஏதாவது சொல்லி உன்னை மிரட்டினாளா? ஐயோ, அப்ப நான் கர்ப்பமா இல்ல. என்னால கர்ப்பமே ஆக முடியாது. துளசி தான் கர்ப்பமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்களே. ஜனனி, யோசிக்க எதுவுமே இல்ல. தப்பு தப்பா எதுவும் சொல்லாத, அது உன் வாழ்க்கையை நாசப்படுத்திடும். இப்பயோ அவன் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? ஏய், என்ன எதுக்கடி மென்னு முழுங்குற? சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன்.